கோயிலுக்கு போகும் வழியில் ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருப்பவர் ராகவன். அவர் மதிய உணவு இடைவேளையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மாலையில் கடைக்கு திரும்புவது அவரது வழக்கம். இடைப்பட்ட நேரத்தில் பட்டதாரியான தன் மகன் மோகனை கடையை பார்த்து கொள்ள சொல்லுவார். அவனும் வேலை கிடைக்கும் வரையிலாவது தந்தைக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கடையை கவனித்துக் கொள்கிறான். மகன் 25 வயதை கடந்ததால் சில நேரங்களில் பெற்றோர்கள் அவனை திருமணத்திற்கு வற்புறுத்துகிறார்கள். வேலை கிடைத்த பிறகுதான் திருமணம் என்று மறுத்து விடுகிறான் மோகன். இவர்தான் சிதம்பரம். ஊரில் ஓரளவு செல்வாக்குடையவர். இவரது செல்ல மகள் சுமதி வாரத்தில் 2 நாட்கள் கோயிலுக்கு போவது வழக்கம். கோயிலுக்கு வரும் சுமதி பூஜைக்கு தேவையானதை வாங்க மோகனது கடைக்கு வருகிறாள். ஆரம்பத்தில் ஓரிரு வார்த்தைகள் பேசிய மோகனும் சுமதியும் நாளடைவில் நிறைய பேசுகிறார்கள். இருவருக்குள்ளும் ஒரு ஈர்ப்பு மெல்ல மெல்ல துளிர்விட ஆரம்பிக்கிறது. மோகன் வேலை தேடுவதையும் அதனால் அவன் வருந்துவதையும் தெரிந்து கொண்ட அவள் அவனது வேலைக்காக கடவுளிடம் வேண்டுவதாக கூறுகிறாள். நெகிழ்ந்து போய்விடுகிறான் மோகன். நாளாக நாளாக நட்பு காதலாக மாறுகிறது. இவர்களது உரையாடலால் இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் ஏற்படுகிறது. கடை வாசலிலேயே இவர்களது காதல் மெல்ல மெல்ல வளர்கிறது. இதற்கிடையில் அரசல் புரசலாக சுமதியும் மோகனும் சந்தித்து பேசுவது இருவரது வீட்டாருக்கும் தெரிய வருகிறது. மோகன் வீட்டில் அதில் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. சுமதியின் தந்தை சிதம்பரத்திற்கோ கோபம் தலைக்கேறுகிறது. அவர் கோபத்தை மகளிடம் காட்டாமல் தன் மனைவியிடம் இதை கூறி எச்சரித்துவிட்டு சுமதிக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறார். நாட்கள் ஓடுகின்றன. மோகன் சுமதியை சந்திக்கும் போதெல்லாம் வெளியில் போகலாமா என்று நச்சரிக்கிறான். அவளும் வழக்கம் போல் மறுத்து கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் மோகன் சுமதியிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, வெளியில் சுத்தினாதான் யாராவது பார்த்துருவாங்கன்னு பயப்படுற, சரி விடு, யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா டேட்டிங் போகலாமா என்கிறான் சர்வசாதாரணமாக. தீப்பட்டது போல் திடுக்கிட்ட சுமதி, என்ன மூளை குழம்பி போச்சா, இல்ல என்ன டெஸ்ட் பண்றியா, இதுக்குத்தான் நல்லவன் போல நடிச்சியா? அவளை இதற்கு முன் இவ்வளவு கோபத்தில் பார்த்திராத மோகன் அதிர்ச்சியில் குறுக்கிட்டு, ஐயோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க சுமதி, ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க தானே டேட்டிங், இது தெரியாதா உனக்கு? கோபம் தணியாத சுமதி, இல்ல இப்பத்தான் நல்லாவே புரியுது என்கிறாள். மோகனின் பல மன்னிப்புகளுக்கு பின் சுமதி சமாதானம் அடைகிறாள். சுமதியை சந்திக்கும் போதெல்லாம் மோகன் டேட்டிங் டேட்டிங் என்று வெறுப்பேற்றி கோபப்படுத்திவிட்டு, கோபத்தில் தான் நீ அழகா இருக்கிற என்று அவளை சமாதானமும் செய்கிறான். இடையில் 1-2 வரன் வந்து சுமதியை பெண் பார்த்து விட்டு போகிறார்கள். தன் திருமணத்திற்கு தந்தைப்படும் அவசரத்தை எண்ணி பயந்த சுமதி மோகனை கல்யாணத்திற்கு வற்புறுத்துகிறாள். என்ன சுமதி, இப்பதான் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இந்த தடவை எப்படியும் வேலை கிடைச்சிடும், கிடைச்சதும் முதல் மாத சம்பளத்திலேயே நான் வாங்க போறது தாலி தான், கொஞ்சம் சமாளி சுமதி என்கிறான் மோகன் கெஞ்சலாக. இல்ல மோகன், என் விஷயத்துல எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. என்னை அடுத்த வாரமும் பெண் பார்க்க வர்றாங்க. அது கேட்டதுல இருந்து எனக்கு பயம்தான் வருது. அவங்க வந்து ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நீ ஓகே சொல்லணும். ஆமா சொல்லிட்டேன் என்று சிறு கோபத்துடன் கிளம்புகிறாள் சுமதி. செய்வதறியாது திகைத்து நிற்கிறான் மோகன். வீட்டை அடைந்த சுமதி தன் தாயிடம் மெதுவாக தன் நிலையை விளக்கமாகவும் தீர்மானமாகவும் சொல்கிறாள். அதற்கு அவளது தாய், முதல்ல மாப்பிள்ளை வீட்டார் வந்து போகட்டும், எல்லா விஷயத்திலையும் ஒத்து போகுதான்னு பார்க்கலாம், அதுவரை பொறுமையாயிரு, பிறகு எது சரியோ அதை அப்பாவிடம் எடுத்து சொல்லி பேசி பார்ப்போம் என்கிறார். அம்மா, நீங்க பிரச்சனையை பெருசு பண்றீங்களோன்னு தோணுது. எனக்கு விருப்பமில்லாத முடிவை நீங்க எடுத்தா நானும் உங்களுக்கு விருப்பமில்லாத முடிவா எடுக்க வேண்டி வரும். ஆமா சொல்லிட்டேன் என்கிறாள் சுமதி. ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? கோபத்துடன் அம்மா கேட்பதை சுமதி காதில் வாங்காமல் வேறு அறைக்கு போகிறாள். மறுநாள் விடிந்தவுடன் இன்னொரு அதிர்ச்சி செய்தி காத்திருக்கிறது சுமதிக்கு.
2 நாட்களில் மாப்பிள்ளை வீட்டார் வருவதை அறிந்து மோகனை சந்திக்க செல்கிறாள் சுமதி. அவளை கண்ட மோகன், என்ன சுமதி, ஃபோன் பண்ணாம திடீர்னு வந்திருக்க, இன்னைக்கு நீ கோயிலுக்கு வரமாட்டிய, என்ன விஷயம் என்று கேட்கிறான் மோகன். அதற்கு அவள், இன்னும் 2 நாள்ல என்னை பெண் பார்க்க வர்றாங்க. இப்ப வர்றவங்களுக்கு கண்டிப்பா என்னை பிடிச்சு போகும். ஏன்னா நான் காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் மாப்பிள்ளை என்னை பார்த்திருக்கிறாராம். என்னை பிடித்து போய் தான் இப்ப பெண் கேட்டு வர்றாங்க. ஆக இந்த கல்யாணம் முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி தான். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவள் பேசுவதை முடிக்கவில்லை. அதற்குள் மோகன் குறுக்கிட்டு, சுமதி, நீ எந்த முடிவுக்கும் வராத. கடைசியா நான் உங்க அப்பாவை பார்த்து பேசுறேன், பொறுமையா இரு என்று சொல்லிவிட்டு சிறு அமைதிக்கு பின், சரி, நீ முடிவுன்னு சொன்னிய, என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று சந்தேகத்துடன் கேட்கிறான் மோகன். ஓ அதுவா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் டேட்டிங் வர தயார் என்கிறாள் சுமதி விரக்தியாக. மோகன் பதறியபடியே, ஐயோ, நான் சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சுமதி குறுக்கிட்டு, நீ தமாசுக்கு சொன்னியோ சீரியஸா சொன்னியோ எனக்கு தெரியாது. கடைசியா உன் ஆசையை நிறைவேற்ற நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எப்போ போகலாம்னு ஃபோன் பண்ணேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு கிளம்புகிறாள். மோகன் தலையில் அடித்து கொண்டு, சுமதி நில்லு, சுமதி நில்லு என்று அழைப்பதை அவள் காதில் வாங்காமல் போய்விடுகிறாள். மெல்ல மெல்ல பிரச்சனை பெரிதாவதை உணர்ந்த அவனால் தவிக்க முடிந்ததை தவிர எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. இருவரும் தவிப்புடனே 2 நாட்களை கடத்துகிறார்கள். மாப்பிள்ளை வீட்டார் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன் சுமதி மோகனுடன் போனில் ஏதேதோ பேசுகிறாள். மெதுவாக பேசினாலும் பேச்சு அழுத்தமாகவே இருக்கிறது. ஒரு முடிவுடன் கடையை பூட்டிவிட்டு சுமதியின் வீட்டை நோக்கி புறப்படுகிறான் மோகன். அங்கு பெண் பார்க்கும் படலமெல்லாம் முடிந்து மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து பிடித்து விடவே சுமதி மாப்பிள்ளையுடன் ஒரு 5 நிமிடம் தனியாக பேச வேண்டும் என்கிறாள். சுமதியின் நோக்கத்தை அறிந்த சிதம்பரம் அதற்கு சம்மதிப்பதில்லை. வெறுப்படைந்தவள் தனி அறையில் குலுங்கி குலுங்கி அழுகிறாள். சுமதி நிலை அறிந்த தாய் அவளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். பலகாரத்தை சாப்பிட்டபடியே இரு வீட்டாரும் பேசிக் கொண்டிருக்கையில் பின்பக்க கதவை மெல்ல திறந்து கொண்டு கிணற்றை நோக்கி போகிறாள் சுமதி. அதே நேரத்தில் வாசலில் மோகன் நிற்பதை கண்ட சுமதியின் அப்பா அவசரமாக வெளியில் வந்து, மாப்பிள்ளை வீட்டாருக்கு எதுவும் தெரியக்கூடாது என்று பல்லை கடித்தபடியே வாய்க்கு வந்தபடி திட்டுகிறார். குறுக்கிட்ட மோகன், என்னை திட்டுவதை நிறுத்திவிட்டு முதல்ல உங்க பொண்ணை போய் பாருங்க என்கிறான். ஏன், என் பெண்ணுக்கு என்ன என்று அவர் கேட்கவும், அதே நேரத்தில் ஓடியாங்க, இங்க ஓடியாங்க என்று மனைவியின் குரல் கேட்க குரல் வந்த திசையை நோக்கி ஓடுகிறார் சிதம்பரம். பின்னால் மோகனும் ஓடுகிறான். அங்கு அவர்கள் கண்ட காட்சி, தத்தளித்தபடியே சுமதி மெதுவாக நீரில் முழுகுகிறாள். அபய குரல்களுக்கு நடுவே மோகன் கிணற்றுக்கரியில் இருக்கும் கயிறை ஒரு கையில் இறுக்கமாக பிடித்தபடி சிதம்பரத்தை பார்த்து, நான் சுமதியை பிடித்ததும் கயிறை ஆட்டுவேன், நீங்கள் மெதுவாக மேலே இழுங்கள் என்று அவசரமாக சொல்லிவிட்டு கிணற்றில் கயிறுடன் குதிக்கிறான் மோகன். பெண் பார்க்க வந்தவர்களுக்கு ஓரளவு விஷயம் புரியவே, இதென்ன வம்பா போச்சு, ஏடா கூடமா ஏதாச்சும் ஆயிட்டா நாம் தான் போலீஸு கேஸுன்னு அலைய வேண்டி வரும், நாம கிளம்பலாம் என்று சொல்லாமலேயே கிளம்பி விடுகிறார்கள். கயிறையும் உயிரையும் ஒன்று சேர பிடித்தபடி இருந்தார் சிதம்பரம். மோகன் சொன்னது போலவே கயிறு மெதுவாக ஆடுகிறது. அதனை கண்ட சிதம்பரம் கயிறை மெதுவாக இழுக்க சுமதியை தூக்கியபடியே தண்ணீரிலிருந்து மோகனும் சுமதியும் வெளிப்படுகிறார்கள். கிணற்று படிக்கட்டில் அமர்ந்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அனைவரும் வீட்டிற்குள் வருகிறார்கள். மோகனுக்கு சூடாக காஃபி வருகிறது. மோகன் மீது இருந்த கோபம் தணிந்தவராய் சிதம்பரம் அவனை பார்த்து, சுமதியை காப்பாத்த நீ கிணத்துல குதிச்ச, அது துணிச்சலான முடிவு. ஆனா எதுக்கு தம்பி கயிறை பிடிச்சுக்கிட்டு குதிச்ச? மூவரும் அவனது பதில் என்னவாக இருக்கும் என்று ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். ஓ அதுவா, சுமதி கிடைச்சா சுமதியை இழுத்துக்கிட்டோ தூக்கிக்கிட்டோ என்னால நீந்த முடியாது. சுமதி கிடைச்சா கயிறை ஆட்டலாம், கிடைக்கலன்னா கயிறை விட்டு விடலாம்னு தான் கயிறோடு குதிச்சேன். ஏன்னா எனக்கும் நீச்சல் தெரியாது.
இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். அப்போ சுமதி கிடைக்கலன்னா அவளோடு சேர்ந்து நீயும் சாக துணிஞ்சிட்டியா? அந்த அளவுக்கு சுமதியை உனக்கு பிடிக்குமா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா என்கிறார் சிதம்பரம். பின்ன எனக்காக சுமதி சாக துணியும் போது அவளுக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா என்கிறான் மோகன். என் மக கோயிலுக்கு போனது வீண் போகல. இப்படி ஒரு நல்ல வரனை அந்த கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிறார் சுமதியின் அம்மா. தம்பி, அப்பா அம்மா கிட்ட சொல்லி நல்ல நாளா பார்த்து பெண் கேட்டு வாங்க என்கிறார் சுமதியின் தந்தை. மோகனை நினைத்து மனதிற்குள் பெருமை அடைந்தவளாய் தன்னை மறந்து அப்பா அம்மா இருப்பது கூட தெரியாமல் அவனை கட்டி பிடித்துக் கொள்கிறாள் சுமதி.